அப்பாடா, தூங்குறப்ப கூட ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கா. உண்மையாவே தூங்கிட்டா. கட்டின பொண்டாட்டியை பார்க்குற கூட திருட்டுத்தனமாக வர வேண்டியதாக இருக்கு. கடவுளே, என்னை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்க போற? கொஞ்சம் பார்த்து பண்ணு. எப்படியாவது இவன் மனசை மாத்து. அந்த வேலையை பார்ப்போம். அசந்து தூங்கிட்டு இருக்கா. அம்மாடி, அப்பாடா. என் பொண்டாட்டிக்கால் எப்படி பூ மாதிரி இருக்கு பாரு. நாமைக்கு விடுற, நீ நிம்மதியா தூங்கு. நீ வேணா பாரு, உனக்கு காலையில வலியே தெரியாது. வலிமா எதுக்கு? நைட்டு நான் தூங்கும்போது கொலுசு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. போட்டிருக்கிறதே தெரியல. என் காலுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாருங்களேன். தேங்க்யூ வலிமா. லவ் யூ. நான் எப்ப வாங்கி கொடுத்தேன்? எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் என் அத்தைக்கு கிடைக்குது. வைத்தறிச்சல் தான், வைத்தறிச்சல் தான். ரொம்ப ஓவர் ஃபீலிங்கோ. என்ன பண்றது, எனக்கும் ஒரு காலம் வரும். அப்ப எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் மத்தவங்க வாங்குறத பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதுதான். மூஞ்சி இவ்வளவு கோவமா இருக்கே, இது மட்டும்தான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? சொல்லு, நான் ஏதாவது ஐடியா தரேன். என்ன? பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் திங்க் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த பழக்கம். சரி, இப்ப என்னதான் யோசிக்கிறீங்க? ரவுடி, என் பென்சில் ஸ்கூல்ல காணாம போச்சுன்னு வையேன், அதை யார் எடுத்திருப்பா? என் கிளாஸ் பசங்க. அவங்க கிட்ட இருந்தா அவங்க அதை எடுத்து பக்கத்து கிளாஸ் பசங்க கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லைன்னா வெளியே தூக்கி போட்டிருக்கணும். அதான லாஜிக். ஹாய் ஃப்ளவர். ஹாய். எதுக்கு என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம். சீக்கிரமா சொல்லுங்க, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க ஒன்னும் தயங்காதீங்க, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நான் தப்பா நினைக்கலாம் மாட்டேன். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவின்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பேச்சு மாறக்கூடாது. டக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எனக்காக நீங்க ஒருத்தனை உஷார் பண்ணணும். ஏங்க, என்னங்க பேசுறீங்க? ஆத்தாடி, ச்சே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உஷார் பண்றதுனா உஷார் பண்றதே இல்ல, அந்த மாதிரி சும்மா நடிச்சா போதும். எதுக்கு எதுக்கு நடிக்கணும்? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏமா, அறிவு இருக்கா? வண்டி எடுத்துட்டு வந்து கார்ல மோதுறா? எவ்வளவு காஸ்ட்லியான கார் தெரியுமா இது? சாரிங்க, தெரியாம மோதிட்டேன். அம்மா, இது உங்க காரா? ஆமா ஆமா, இது என்னோட கார் தான். என்னங்க நீங்க இவ்ளோ வசதியான கார் எல்லாம் வச்சிருக்கீங்க? அது நான் பெரிய பிசினஸ் மேனு, கான்ட்ராக்டரும் கூட. என்கிட்ட இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட காருங்க இருக்கு. அப்படிங்களா? ஆமா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஏசில உங்க கார்ல உட்காந்துக்கிட்டுமா? ஐயோ, தாராளமா வாங்க. என்ன நீங்க இதுக்கு போயெல்லாம் தயங்கிக்கிட்டு?
உள்ள வாங்க, ஏசிய ஃபுல்லா வச்சிருவோம். ம். வாங்க, அட சும்மா வாங்க. போங்க. ஏசி வருதா? ஆ நல்லா வருது. ம். ஆஹா, இப்படி ஒரு சின்ன கேப்ல இவ்ளோ பெரிய ஆஃபர் அடிச்சிருக்கேன். விட்டுறாதடா. ஆமா உங்க பேர் என்ன? ராஜா. ஓ உங்க பேர் என்ன? ரோஜா. ஐயோ, ராஜா ரோஜா காம்பினேஷனே அல்லுதே. சார் சரி. ம். அவனை பங்காளியே மாட்டினடா. அவன் வந்துட்டான். இந்தா வச்சுக்கோ. ஜூஸ் ரெடி. என்னங்க ஜூஸ்? தேங்க் யூ. ஐயோ, நமக்குள்ள இருக்குங்க தேங்க்ஸ் எல்லாம். ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்காகவே ஸ்பெஷலா போட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்பரு ஆ விட மாட்டான் போலயே. ஏதாவது ஒரு நம்பரை போட்டு கொடுப்போம். ம். ஓகே. இன்னும் மலரும் மாறனும் ஒண்ணா இருக்காங்க. மேடம் ஒரு நிமிஷம். சரி. ஐயோ, இளநீ எவ்வளோண்ணே? அக்கா மலர் எங்க இருக்கா? அது ஒரு முக்கியமான வேலைக்கா. என்ன முக்கியமான வேலை? எங்க இருக்கா அதை சொல்லு. அக்கா எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அவர் கூட போயிட்டு இருக்கேன்க்கா.